முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் அருகே 2 தனியார் பள்ளி மாணவர்கள் இடையே மோதல் சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இரு பள்ளி மாணவர்கள் கத்தி, இரும்பு கம்பி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மாணவர்கள் ஆயுதங்களை கொண்டு மோதிக்கொள்வதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் அருகே 2 தனியார் பள்ளி மாணவர்கள் இடையே மோதல் ஆயுதங்களுடன் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கத்தி, இரும்பு கம்பி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் மாணவர்கள் மோதிக்கொண்டதை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலா, விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக இனிதா, அதாவது திருப்பூரில் பள்ளி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் குமார் நகர் அங்கேரிபாளையம் சாலையில் அமைந்துள்ளது பிஷப் பள்ளி. இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களும் குமார் நகர் பள்ளியில் பயிலும் அரசு பள்ளி மாணவர்களும் இடையே முன்பு மோதல் இருந்ததாக கூறப்படுகிறது. அவ்வப்போது அடிக்கடி இரு பள்ளி மாணவர்களும் சண்டையிட்டுக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள கூட்டமாக குவிந்தனர். மேலும் இவர்கள் கத்தி, இரும்பு கம்பிகள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு குமார் நகர் பகுதியில் சுற்றி திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் திருப்பூர் வடக்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட மாணவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தினர். மேலும் இவர்களை கண்டதும் மாணவர்கள் அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்தனர். இதனைத் தொடர்ந்து சில மாணவர்களை பிடித்து போலீசார் அவர்களை சோதனை செய்த போது அவர்களிடம் கத்தி, கம்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். மேலும் பள்ளி முடிந்தவுடன் வீட்டுக்கு விரைந்து செல்ல வேண்டும் எனவும் தேவையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த மாணவர்கள் குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.